தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு தெரிந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதாவது இந்த சரீர வாழ்க்கை பொய்யானது, இந்த பூமி வாழ்க்கை பொய்யானதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன நம்ம கண்ணால் பார்க்குறோம், மழையை பார்க்குறோம், மழை பெய்யுது அதை பார்க்குறோம், பூமியில் இருக்க உயிரினங்களை பார்க்குறோம். இது எப்படி பொய்ன்னு சொல்கிறாங்க? உண்மையாகத்தானே இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். அப்புறம் எப்படி நம்ம உண்மையாக இருக்க போய் தானே நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு தோணும். ஆனால் ஏன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பொய்யான உருவத்தில் இருக்கிறீங்க. அதனால் பொய்யான உலகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. உண்மையான உலகத்துக்கு நீங்கள் போகும்போது, இந்த சரீரத்திலேருந்து இந்த ஆத்மா விடுபட்டு போகும்போது உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். படைத்தவரை பார்க்கும்போது அவர் கேட்பார், இந்த பொய்யான உலகத்தில், இந்த பொய்யான சரீரத்தில் நீ என்னென்ன பாவம் செஞ்ச? பாவ புண்ணிய கணக்குகள் பார்க்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். பாவம் பண்ணியிருந்தோம்னா நம்ம நரகத்துக்கு போவோம். சரியா? இப்போ நாம் எப்படி புண்ணியம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பிறவிலேயே தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். நீ மண்ணாக இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிற சாபத்தின் பிரகாரம் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாபத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு பெற்று அதனால் உண்டாகக்கூடிய விடுதலையை பெற்று இந்த சரீரமாகிய வீட்டிலேயே நிலைத்திருக்கக்கூடிய தகுதியை உடையவர்கள் பரிசுத்தவான்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அதே இது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானுக்கு இந்த இது கிடையாது. அவன் தன்னுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பலி கொடுத்து தன் பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாடு கால பரிசுத்தவானுக்கு அது கிடையாது. அவனுக்காகவே கிறிஸ்து பிறந்து தன்னுடைய இரத்தத்திலும் தன்னுடைய மாம்சத்தினாலேயும் அவனை மீட்டு தன்னுடைய தேவனுடைய பிள்ளையாக்கி அவனுக்கு அந்த தகுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பழைய ஏற்பாடு கால பரிசுத்தவான்களுக்கு அந்த தகுதி கிடையாது. இதனால் நீ இப்போ வாழ்கிற புதிய ஏற்பாடு கால பரிசுத்தவானாக இருந்த அப்படின்னா உனக்குள்ளே ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருந்து மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். இல்லைன்னா போக முடியாது.